we are going to see about the implementation of string to integer. Okay, so இதில் என்ன கொடுக்க போறானுங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஒரு இன்புட் ஸ்ட்ரிங்காக வந்துடும். நம்பர் தான், அந்த நம்பர் வந்து உங்களுக்கு வந்து ஸ்ட்ரிங்காக தான் கொடுத்துருவான். அதை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா நம்பராக மாற்றணும். அதான் மேட்டர். ஸோ இவன் அதுலேயே கொஞ்சம் சில பல விஷயங்கள் எல்லாமே நம்ம கொடுத்துருக்கான். என்னென்ன கொடுத்துருக்கான் அப்படின்னாக்கா லீடிங் ஒயிட் ஸ்பேசஸ் இருந்துச்சு. லீடிங்னா முன்னாடி இப்போ கொடுத்துருக்கக்கூடிய சென்டென்ஸுக்கு முன்னாடி ஏதாச்சும் ஒரு ஒயிட் ஸ்பேஸ் இருந்துச்சு அப்படின்னாக்கா we have to ignore it. சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து இதுதான் ஸ்ட்ரிங்னு வச்சுக்கோங்க. இப்போ முன்னாடி கொஞ்சம் இடைவெளி விட்டுட்டு 1 2 3 அப்படின்னு கொடுத்தனாக்கா இங்கே முன்னாடி இருக்கக்கூடிய அந்த ஸ்பேஸை ஐ நீட் டு இக்னோர் இட். தட் இஸ் ஒன் திங். Signedness. Determine the sign by checking if the next character is minus or plus. Okay. So இப்போ எதுவுமே இல்லைன்னா தென் ஐம் கோயிங் டு கன்சிடர் லைக் இட் அஸ் லைக் ஏ பாசிட்டிவ் நம்பர். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து சைனுமே கண்டுபிடிக்கணும். ஓகே, அது வந்து பாசிட்டிவ் நம்பரா நெகட்டிவ் நம்பரான்ட்டு. மூணாவது என்ன பண்ணணும்னாக்கா கன்வர்ஷன். ரீட் த இன்டீஜர் பை ஸ்கிப்பிங் த லீடிங் ஜீரோஸ். இப்போ முன்னாடி இப்போ முட்டைன்னு இருந்தாலும் தட்ஸ் ஆல்சோ லைக் நாட் மீனிங்ஃபுல். இங்கே முட்டை இருந்தாலும் இட் ஸ்டில் லைக் 123 தான். ஸோ நான் அந்த லீடிங் ஜீரோஸையே நான் வந்து பார்க்கணும். நான் டிஜிட் கேரக்டர் இஸ் என்கவுண்டர் ஆர் தி எண்ட் ஆஃப் த ஸ்ட்ரிங் இஸ் ரீச். இஃப் நோ டிஜிட்ஸ் வேர் ரீச் ரெட் தென் த ரிசல்ட் இஸ் 0. ஓகே, அண்ட் தென் இஃப் த இன்டீஜர் இஸ் அவுட் ஆஃப் 32 பிட் ரேஞ்ச். இப்போ நேற்று பண்ண அதே விஷயம் தான். அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறதாங்கிறதும் நம்ம செக் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ அந்த எண்ட் ஆஃப் த டே இப்படி தான் நம்ம வந்து கொடுக்க போகிறோம். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே சீலாம் வந்துருக்குது இல்லையா? ஸோ என்ன கதைனா எனக்கு ஃபர்ஸ்ட் அப்போ இந்த எலமெண்ட்ஸ் மட்டும் தான் வரைக்கும் தான் எனக்கு வேணும். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஹவு வி ஆர் கோயிங் டு செக் இட். ஸோ இதுக்கான பேசிக்கான ஒரு இவன் கொடுத்துருக்கக்கூடிய கொஸ்டினே நம்ம வந்து ஒரு அல்காரிதமாக ஃபர்ஸ்ட் நம்ம எழுதுவோம். லைக் மேபி ஒரு அப்ரோச் அப்படிங்கிற மாதிரி. லைக் அன் அப்ரோச். ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னா ஐ வாண்ட் டு ஸ்கிப் லீடிங் ஸ்பேசஸ். ரெண்டாவது என்னதுனாக்கா ஐ வாண்ட் டு செக் தி சைன்ஸ். ஓகேங்களா? ஸோ பாசிட்டிவா இல்லாட்டி நெகட்டிவா அப்படிங்கிற மாதிரி. மூணாவது என்னதுனாக்கா ரீட் ஐ வாண்ட் டு ரீட் டிஜிட் 1 by 1. 1 by 1 எடுத்து நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். இதுல பிஃபோர் கன்சிடரிங் ஈச் டிஜிட் ஐ நீட் டு செக் ஓவர்ஃப்ளோ இல்லாட்டினா அண்டர்ஃப்ளோ. ஓவர்ஃப்ளோ ஆர் அண்டர்ஃப்ளோ. திஸ் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு நம்மளுடைய அந்த 2^31. ஸோ அந்த அதாவது இன்டிஜருடைய ரேஞ்சில் இருக்கிறதான்னு பார்க்கணும். ஓகே, அண்ட் தென் ஃபைனலி இந்த ப்ராசஸ் நான் எது வரைக்கும் பண்ணுவேன் அப்படின்னாக்கா டில் எண்ட் ஆர் ரீச்சிங் ஏ நான் டிஜிட் கேரக்டர். ஓகே, அதுக்கப்புறமாட்டிக்கு ஐ வாண்ட் டு ரிட்டர்ன் தி நம்பர். சரி, இப்போ இந்த ஓவர்ஃப்ளோக்கு மேல போயிடுச்சுன்னா என்ன பண்றது? ஏதாவது கொடுத்துருக்கானா? ஓவர்ஃப்ளோக்கு மேல போயிருந்தால் do we get anything? ஓகே, முட்டை கொடுத்துலான்னு நினைக்கிறேன். ஐ திங்க் யூ கேன் ஜஸ்ட் கிவ் 0. அதே மாதிரி இப்போ ஃபர்ஸ்ட் வார்த்தையே லைக் நான் டிஜிட் கேரக்டர்ஸ் வந்துச்சுனாக்கா தென் தட் ஆல்சோ லைக் யூ கேன் இக்னோர் இட். ஓகே, ஸோ இதுதான் நம்மளுடைய இந்த விஷயங்கள். ஓகே, திஸ் இஸ் லைக் எ மீடியம் லெவல் ப்ராப்ளம். நவ் வி ஷால் ட்ரை டு சால்வ் இட் ஹியர். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து வி கேன் சால்வ் இட் இன் இது என்ன நம்பரு? 08. ஓகே, இது நம்ம போடுற கணக்கு. ஸோ 25. string to integer. Okay, so what am I going to write it? String to integer dot java. First நம்ம ஜாவால ட்ரை அவுட் பண்ணுவோம் என்ன கதைன்ட்டு. நேற்று நம்ம போட்ட மாதிரியே அதே கதை. ஓகே, so maybe you can take a copy of this and then put it here. String to integer and then உள்ள இருக்கக்கூடிய இந்த ஃபங்க்ஷன் எல்லாம் தூக்கிடலாம். This is not needed. Okay,
ஸோ அண்ட் தென் ஸ்ட்ரிங் டு இன்டிஜரும் இந்த இடத்துல இது கொடுத்துட்டு ஹியர் ஐம் கோயிங் டு கிவ் லைக் டிஃப்ரெண்ட் வேரியேஷன்ஸ். ஓகே 1 2 3 அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஃபைன். ஸோ இதான் நம்மளுடைய ஒரு விஷயமாக இருக்கிறது. ஓகே, மேபி கன்வெர்ட் அன்சர்ட்டா convert. Okay, fine. So now what am I going to do is like I'm going to write a ஒரு பேசிக்கான ஒரு லாஜிக். லைக் இப்போ நான் சொன்ன அதே விஷயத்த நம்ம வந்து ஒன்று நம்ம எழுதுவோம். So I'm going to define like one another class, actually one another function which is going to return the int. Okay, so இந்த ஃபங்க்ஷனோட பேர் வந்து convert. எனக்கு என்ன வேணும்னா இது வந்து என்ன கொடுக்க போகுதுன்னா it is going to give me a string. Okay, so maybe அந்த word அப்படின்னு வச்சுக்கிறேன். It's going to give me a word. Fine. So now சில பல விஷயங்கள் எல்லாமே நான் ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஓகே, ஸோ ஐம் கோயிங் டு ஐட்ரேட் திஸ் என்டையர் ஐட்டம். ஸோ நவ் இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா இது ஏன் ரெஃபரன்சஸ் டு மீ. ஓகே, ஏன் பல இருக்கு? ஃபைன். ஓகே, மேபி ரிட்டர்ன் 0ன்னு வச்சுக்கிறேன் ஸோ தட் எனக்கு அது காமிக்காம இருக்கும். அண்ட் இங்கேயும் பல இருக்கு. cannot make non-static method. ஓகே, ஃபைன். இது என்ன பார்க்கலாம். ஸோ இனிஷியலாக என்ன பண்ணிக்கிறேன்னாக்கா டோட்டல் நம்ஸ் வந்து டோட்டல் மேபி கேரக்டர்ஸ் ஆர் லைக் டோட்டல் கேர்ஸ் இஸ் ஈக்குவல் டு o.length கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு லென்த் வந்துடும். ஓகே, அண்ட் தென் இனிஷியலாக நான் வந்து என்னோட ஐட்ரேட்டர் வந்து நான் 0ன்னு வச்சுக்கிறேன். இதுலேருந்து நம்ம ஒவ்வொரு வார்த்தைகளாக நம்ம போக போகிறோம். ஸோ ஐம் கோயிங் டு யூஸ் தி வைல் லூப். ஸோ வைல் ITR is less than total characters. Okay, and word dot char at. ஸோ இது வந்து அந்த இண்டெக்ஸ், அந்த பர்டிகுலர் இண்டெக்ஸ்ல இருக்கக்கூடிய வார்த்தை எம்டியாக இல்லாம இருக்கணும். ஓகே, ஸோ அது என்ன செக் பண்ணிக்கிறேன். ஓகே, எம்டியாக இருக்கணும். எம்டியாக இருந்துச்சுன்னா தென் ஐ எம் கோயிங் டு இன்க்ரிமெண்ட் இட். இது எதுக்காண்டி அப்படின்னாக்கா ஐ எம் யூசிங் திஸ் ஒன் ஃபார் ஸ்கிப்பிங் தி லீடிங், மேபி ஸ்கிப்பிங் தி லீடிங் ஸ்பேசஸ். Okay, so I am just going to increment the ITR plus plus. அவ்வளோதான். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 1 நம்ம பண்ணியாச்சு. ஓகே, ஸோ நவ் வாட் ஆம் ஐ கோயிங் டு டூ இஸ் ஸ்கிப் தி லீடிங் முடிஞ்சிச்சு. ஓகே, ஸோ இப்போ நான் இதுக்கப்புறமா இன்னொரு செக் பண்ணிக்கலாம். சப்போஸ் இப்போ அவன் கொடுத்ததே எம்டியாக தான் இருக்கு, ஒட்டுமொத்தமாகவே எம்டி தான் இருக்குனாக்கா தென் ஐ நீட் டு டைரக்ட்லி ரிட்டர்ன் 0 இஃப் ITR equal to total characters, then everything is like empty, so I can just simply return 0. All are empty அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கிறேன். திஸ் இஸ் ஒன் வே. இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நான் நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன் அப்படின்னாக்கா ஐம் கோயிங் டு செக் தி சைன். மேபி ஃபைண்ட் தி சைன். சைன் எங்கிட்ட இருக்கும்? தி இண்டெக்ஸ்ல இப்போ இருக்கக்கூடிய அந்த ஐடிஆர்ல என்ன வேல்யூ இருக்கோ அந்த இதில் தான் லைக் யூ ஆர் கோயிங் டு ஹேவ் திஸ் இண்டெக்ஸ். பை டிஃபால்ட்டாக நான் என்னன்னு வச்சுக்கிறேன்னாக்கா மை சைன் வேல்யூ இஸ் 1 which means positive. Okay, இப்போ now I'm going to do a check if word dot charact நம்மளுடைய இந்த ஐடிஆர்ல ஈக்குவல் டு பிளஸ்ன்னு இருந்துச்சு அப்படின்னாக்கா தென் சிம்பிளி இட் இஸ் டோட்டலி ஃபைன். நம்ம ஆல்ரெடி சைன் நம்ம ஒன்று தான் வச்சிருக்கோம். ஐ ஜஸ்ட் நீட் டு இன்க்ரிமெண்ட் தி ஐடிஆர் டு தி நெக்ஸ்ட் கேரக்டர் நான் போகிறதுக்கு.
இல்ல அப்படிங்கிற பட்சத்துல நான் என்ன எழுதணும்னா ஓ டாட் கேர் அட் நம்மளுடைய ஐடிஆர்ல இஃப் இட் இஸ் நாட் ஹேவிங் ஒரு என்ன சொல்றது மேபி ஈக்குவல் டு ஒரு மைனஸ் இருக்கு அப்படின்னாக்கா தென் ஐ நீட் டு சேஞ்ச் தி சைன் டு -1 அண்ட் தென் திரும்பி இங்கேயும் நான் ஐடிஆர் பிளஸ் பிளஸ் பண்ணி தான் ஆகணும். ஓகே, மேபி நான் ஓகே இந்த ரெண்டு இதில் ஏதாச்சும் ஒன்று இருந்துச்சுன்னா தான் ஐடிஆர் பிளஸ் பிளஸ் பண்ணணும். ஸோ திஸ் இஸ் ஃபைன். இந்த சைன் இப்போ சைனு கண்டுபிடிச்சாச்சு. இது இப்போ இந்த லெவலுக்கு அப்புறமாக சைனுமே உங்களுக்கு வந்துடும். ஸோ now what am I simply going to do is I'm going to iterate through the entire elements. இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலமெண்ட்ஸுக்கும் போய் இதுக்கப்புறமா இருக்கக்கூடிய ஒவ்வொரு கேரக்டர்ஸ் போய் நான் வந்து செக் பண்ண போறேன். ஸோ ஆனது ஐடென்டிஃபை தி டிஜிட் identify the digit. Okay, so here again what am I going to do is I am having like a stop condition. நான் வந்து எல்லாத்துக்கும் பண்ண போறது கிடையாது. ஸோ டோட்டல் கேஷ் அதே மாதிரி ஐ எம் கோயிங் டு யூஸ் லைக் ஒரு இன்பில்ட் ஒரு ஃபங்க்ஷன் லைக் இஸ் டிஜிட். இப்போ இருக்கக்கூடிய வரக்கூடிய கேரக்டர் வந்து டிஜிட்டாக இருக்கணும். ஓகே, டிஜிட்டா இல்லாம சும்மா கட்டி ஏதாச்சும் ஒன்று இருந்துச்சுனாக்கா தென் தட் இஸ் ஆல்சோ நாட் யூஸபிள். ஐ மீன் ஐ நீட் டு ஸ்டாப் இட். ஸோ அந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னா கேரட் நம்மளுடைய ஐடிஆர் ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை ஆனால் மட்டும்தான் ஐ எம் கோயிங் டு கோ இன் டு தி ஃப்ளோ. ஸோ இப்போ நான் டிஜிட் உள்ள நான் இப்போ என்ன பண்ண போறேன் அப்படின்னாக்கா மேபி இன்ட் டிஜிட் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இங்கே நான் என்ன பண்ணுறேன்னா அந்த கேரக்டரை நான் அப்படியே எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ எஸ் டாட் ஓ டாட் கேர் அட் நம்மளுடைய இண்டெக்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த எலமெண்ட். ஓகே ஃபைன். ஸோ இப்போ இந்த ஓ டாட் கேர் அட் அப்படின்னு இருக்குங்க இல்லையா? ஸோ இது என்ன கொடுக்குன்னு நினைக்கிறீங்க? மேபி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா ரிட்டர்ன்ஸ் கேர் வேல்யூ அது ஸ்பெசிஃபிக் இண்டெக்ஸ். ஓகே, an index ranges from 0 to length -1. The carry value is a sequence of blah 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 அப்படின்னுமே இருக்கு. ஓகே, so what do you think this one is going to give? It's going to give you a character. கரெக்டா? கேரக்டர்னாலே உங்களுக்கு இந்த ரிட்டர்ன் வந்து இட்ஸ் கோயிங் டு கிவ் யூ a character. நீங்க இண்டெக்ஸ் கொடுக்க போறீங்க, அது வந்து ஒரு கேர் வேல்யூ கொடுக்க போகுது. அதை நம்ம டிஜிட்டுக்கு இப்படி அசைன் பண்றோம். ஸோ பட் இஸ் இட் கரெக்ட்? இங்க இடத்துல என்ன பண்ணா நம்மளுக்கு வந்து ஒரு ஏதாச்சும் பிரேக் த்ரூ மாதிரி கிடைக்கலாம். இப்போ நான் கேரக்டர் கண்டுபிடிச்சிட்டேன். இது இந்த இடத்துல இது ஆக்சுவலி நம்பரா தான் இருக்குது, சரிங்களா? பட் ஆனா இட் இஸ் இன் கேரக்டர் ஃபார்மட். இப்போ நான் வந்து டிஜிட்டுக்கு நான் அசைன் பண்ணணும். அசைன் பண்ணனா எனக்கு வந்து டிஜிட்லயும் லைக் ஐ எம் அக்செப்டிங் ஒன்லி வாட் டு சே லைக் இன்டிஜர்ஸ் நான் அக்செப்ட் பண்றேன். ஐ எம் நாட் அக்செப்டிங் ஏ கேரக்டர். ஸோ அந்த மாதிரி இருக்க சமயத்துல லைக் வாட் கேன் ஐ டூ? வாட் டு யூ திங்க் தட் வி கேன் டூ? சம் வார்த்தைகள் டைப் கன்வர்ஷன். ஓகே, டைப் கன்வர்ஷன் பண்ண முடியாதுன்னு வச்சுக்கோங்க. வேற என்ன பண்ணலாம்? ஆதித்யா கிட்ட வந்துட்டீங்க. அடுத்தது இப்போ டைப் கன்வர்ஷன் பண்ண முடியாது. பட் வாட் கேன் வி ASCII வேல்யூஸ் ட்ரை பண்ணு. ஸோ இப்போ ஒவ்வொன்றுத்துக்கும் we are going to have like an our ASCII value. Okay, so ASCII values A to Z ஒரு நல்ல என்ன கொடுத்துருக்கேன்னா A to Z I want for numbers also. Okay, this is pretty clear. Copy image.
save it here. Okay. So இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ஜீரோக்கு ஐம் ஹேவிங் லைக் 48. ஓகே. ஸோ அதே மாதிரி இட் கேன் பி ஹேவிங் லைக் எனி அதர் ஐட்டம்ஸ் அஸ் வெல். ஓகே. சே ஃபார் எக்ஸாம்பிள் 97 இருக்கு அப்படின்னாக்கா, இல்லாட்டினாக்கா சே ஃபார் எக்ஸாம்பிள் ஐம் ஹேவிங் லைக் 55 ஆர் சம்திங். ஸோ இப்போ 55ங்கிற இட்ஸ் லைக் ஒரு கேரக்டராக இப்போ டினோட் பண்றாங்க அப்படின்னாக்கா, லைக் ஹவு கான் ஐ கன்வெர்ட் இன்டு ஒரு நம்பர். இப்போ இங்க கேரக்டர்ல இருக்கக்கூடியது தான் இந்த இது. இட்ஸ் நாட் லைக் ஆக்சுவல் நம்பர்ஸ். சரிங்களா? மேபி நீங்க இப்போ என்டையர் ஆஸ்கி டேபிள்ல நீங்க பாத்தீங்கன்னா மேபி யூ கேன் கெட் ஒரு வே. இது என்னது இருக்குது ரொம்ப குழப்பது. ஏய், ஐ வாண்ட் ஃபுல் ஆஸ்கி டேபிள். சரி, ஓகே. This one we can take. This is a good example. Copy image. இது வந்து 33 தான் ஆரம்பிச்சிருக்குது. ஓகே, ஐ வாண்ட் ஃப்ரம் பேசிக்ஸ். இப்போ நீங்க கேரக்டர்ல 0 1 2 3 இருக்குது. ஓகே, அது வேற கதை. இப்போ நீங்க அதே இது டெசிமல்ல பாத்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல லைக் யூ ஆர் ஹேவிங் லைக் 0 1 2 3 மத்த எல்லாமே. ஸோ இப்போ நீங்க உங்களுக்கு 55 வந்துச்சுனாக்கா நீங்க என்ன பண்ணீங்கன்னா லைக் யூ வில் கெட் ஆக்சுவல் இருக்கக்கூடிய இந்த 7ங்கிறது -48 பண்ணும். -48. ஸோ அதே கதை தான் இப்போ நம்ம பண்ண போறோம். ஸோ என்ன பண்ண போறோம்னா -0 கொடுத்துட்டேன் அப்படின்னாக்கா எனக்கு அந்த 0ல இருக்கக்கூடிய நம்பர் வந்து 48. ஸோ அதை எனக்கு -5. ஐ எம் கோயிங் டு கெட் தி வேல்யூ தேர். So simple as that. Now the digit has been arrived. இப்போ இந்த டிஜிட்ல நம்ம வந்து அந்த செக் பண்ண போறோம். என்ன கதைனா நேத்து பண்ண அதே செக், அதுல எந்த விதமான மாறுதல்களுமே கிடையாது. அதனால என்ன பண்ண போறோம்னா அதை அப்படியே தான் எடுத்து எழுத போறேன். I'm not going to rewrite it. எல்லாம் வேணாம், சோம்பேறி படம் வேணாம். We will rewrite it. Fine. So now what am I going to do is I'm going to do a row flow check and the under flow check. என்னென்ன நடக்குதுங்கிறது நம்ம பார்க்கலாம். If my result, நான் ரிசல்ட் நான் அப்டேட் பண்ணல. பேசிக்கலி லைக் ஐ ஹாவ் டு அப்டேட் மை ரிசல்ட் அஸ் வெல். ஸோ என்ன பண்ணணும்னா ரிசல்ட் இஸ்குவல் டு ரிசல்ட் இன்டூ 10 + டிஜிட். நம்ம முன்னாடி பண்ண அதே கதை தான் இங்கேயும் பண்ணணும். ஸோ மேபி வி வில் டூ இட் ஹியர் இட் செல்ஃப். Result is equal to result into 10 plus digit. Okay, so and then I'm going to increment the ITR. இப்போ இந்த இடத்துல now what am I going to do is result is greater than my integer dot max value, okay, divided by 10, or result is equal to integer dot max value divided by 10 and digit is greater than நம்மளுடைய digit is greater than 7. நம்ம லாஸ்டா நம்ம போட் ஐ மீன் ஐடென்டிஃபை பண்ணதுல 7. சப்போஸ் இல்லை நீங்க ஐடென்டிஃபை பண்ணலாம், எனக்கு ஹார்ட் கோட்லாம் பண்ணது பிடிக்கலனாக்கா யூ கேன் ஜஸ்ட் இன்டீஜர் டாட் max value %10 லாஸ்ட் டிஜிட் மட்டும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்படி இருக்கும் பட்சத்தில் now what am I going to do is, so now I'm just going to I need to return a 0, right? Okay. Where is the item? So if they're out of digit, then round the integer to the
round the integer to remain in the range is basically integer less than 102 and 102 this. Okay. So basically, integers greater than 213 should be rounded to 231 minus 1. Okay, which is like I need to return the maximum value. இல்லட்டா மினிமம் வேல்யூ ரிட்டர்ன் பண்ணணும் இல்லையா? ஸோ தே ஆர் ஆஸ்கிங் மீ டு இஃப் சப்போஸ் ஓவர்லாப் ஐ மீன் அதை விட அதிகமாக போச்சுனாக்கா ஐ நீட் ரிட்டர்ன் தி மேக்ஸிமம் வேல்யூ ரிட்டர்ன் வேல்யூ. ஸோ மேபி ஐ கேன் ஜஸ்ட் செக் if my sign value is equal to 1, then I'm going to return the integer dot maximum value. இல்லைங்கிற பட்சத்தில் I'm going to return like integer dot minimum value. Okay, so this should be fine. ஏன் ரிசல்ட்டுக்கு லைட் தெரியுது? ஓகே, ஐ திங்க் ரிசல்ட் நம்ம கொடுக்கவே இல்லைன்னு நினைக்கிறேன். ரிசல்ட் வந்து வைலுக்கு முன்னாடியே லைக் we have to set result is equal to 0. Okay, so this should be fine. So இது வந்து overflow ஆச்சு அப்படின்னாக்கா then this should happen. And then இல்லைங்கிற பட்சத்தில் this is totally fine. And then கடைசியில் நான் என்ன பண்ண போறேன்னா I'm just going to sign into result. அது என்ன நம்பர்ல இருந்துச்சோ அந்த நம்பரை போட்டு அந்த ரிசல்ட்டுக்கே நம்ம கொடுக்க போறோம். ஸோ யா and stop at non-digit code. Okay. Bro, lower limit பண்ணலையா நெகட்டிவ் நம்பருக்கு? lower லிமிட்டுக்கும் பண்ணணும். I'm just thinking whether this one itself greater than maximum value. Maybe lower லிமிட்டுக்கும் பண்ணிடலாம். நேற்று பண்ண அதே லாஜிக். I'm going to return the same value here as well. ப்ரோ, நம்ம ரிட்டர்ன் பண்ணும்போது சைன் ஈக்குவல் டு 1 செக் பண்ணணுமா? ஆப்வியஸா அது அப்பர் லிமிட்னா நம்ம டைரக்டா இன்டிஜர் மேக்ஸ். கரெக்ட், அது கூட செக் பண்ண வேணாம். This one is like mainly for integer max and this one is for like integer min value. Integer dot min value. Okay, yeah, this should be fine. இந்த இடத்துல இது மட்டும் லைட்டா கொஞ்சம் அசிங்கமாக தான் இருக்கு. integer dot min value percentage. Okay, so this is fine. இது இன்னும் லைட் எரிஞ்சிட்டு இருக்குது. cannot make static type reference to non-static method. Right. So this should be fine. நம்ம வேற ஏதாச்சும் இதில் கண்டிஷன்ஸ் எழுதணுமா? இல்லை இல்லையா? This is fine then. Okay. Maybe yeah, I can have the static also. Right. So this should be totally fine, and maybe we can execute this. CD25. CD25. Java. Hmm. 173, like I'm putting like 173 we are getting. இப்போ நம்ம இதுல என்ன பண்ணலாம்னா W 123 4 டடா 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 இப்போ அடிச்சுட்டு திருப்பி நம்ம I'm getting 123. Good. Maybe இங்க 14 கொடுத்து திருப்பி we will try.
1423 முன்னாடி கொஞ்சம் ஸ்பேஸும் கொடுத்துக்கலாம். And then let's try. Okay, still working. And then I'm going to put this one as well. So yeah, this is fine. இப்போ நம்ம இதை கொண்டு போய் போட்டு பார்ப்போம். நம்ம லோக்கல் என்ன சொல்றாங்கலாம் முக்கியம் இல்லை, இவ என்ன சொல்றாங்கிறது தான் முக்கியம். சாவா வெரி குட். ஓகே, சப்மிட். இல்லை ஏதாச்சும் அடி வாங்கும் பார்ப்போம். என்ன எக்ஸ்பெக்டட் 8 வரணும்ட்டு மைனஸ் நம்பர், திஸ் இஸ் ஏ கிரேட்டர் தென் அவர் நம்பர். ஓகேயா, நம்ம அங்கே வந்து +7 நமக்கு கொடுத்துட்டோம். ஓகே, +7 நம்ம கொடுத்துருக்கோம். Why is that happening? ப்ரோ அது இன்டிஜர் மேக்ஸ் வேல்யூ ரிட்டர்ன் ஆயிருக்கு, மினிமம் வேல்யூ ரிட்டர்ன் ஆகும். ஓகே, ஏன் இங்க இன்டிஜர் நம்ம ரிசல்ட் இஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ் ஹியர். ஓகே, ரிசல்ட் இஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ் ஹியர். ஓகே, so maybe அதனால தான் I have written it like this. Okay, sin maybe sin equal to 1, then integer maximum value, else integer dot min value. ஸோ ஒரே இடத்துல செக் நடந்தோம், இல்லாட்டினா நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு கண்டிஷன் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்டு சைன் ஈக்குவல் டு 1 ஸோ அந்த செக் பண்ணிங்கன்னா தான் தென் திஸ் வில் மேக், இங்கே 2 ஃபார் லூப்பாக 2 இஃப் லூப்பாக போகிறது மீனிங்ஃபுல்லாக இருக்கும். இல்லாட்டினாக்கா திஸ் ஒன் ஷுட் பி ஃபைன். ஃபர்ஸ்ட் நம்ம லோக்கல் எக்ஸிக்யூட் பண்ணுவோம். ஓகே, நவ் வித் தி சேம் இன்புட் வேல்யூ we will execute it. Okay, this is working. ஏதாச்சும் ஒன்று ஃபெயில் ஆகும். ஓகே, திஸ் ஹஸ் பீன் அக்செப்டட். 1 millisecond அப்படிலாம் இருக்காது. ஸோ திஸ் இஸ் ஜஸ்ட் ஒரு கிமிக் தான், இது வந்து ஆக்சுவல் ரிசல்ட்லாம் கிடையாது. என் மிஷின்லேருந்து எப்போ போட்டாலும் எனக்கு வந்து இதுதான் வருது. ஸோ திஸ் இஸ் ஏ ஒன் சொல்யூஷன் தட் வி ஹவ் அரைவ்ட் அட். ஓகே, ஸோ நம்மளால ஒரு ஸ்ட்ரிங்காக இருக்கக்கூடிய ஒரு வார்த்தையை கொடுக்குறாங்க, அதை நான் வந்து நம்பராக கன்வெர்ட் பண்ண முடியாது. ஸோ திஸ் இஸ் ஒன் வே தட் வி ஹவ் ட்ரைட் இட். லைக் எனி queries in this one? No queries? Mubashir, Shrutika. அருள் செல்வி எங்க உங்க ஃப்ரெண்டை காணோம்? ஆதர்ஷ். ஓகே ஃபைன், எல்லாரும் அமைதியாகவே இருக்கிறீங்க. சொல்லுங்க. லாஸ்டா ஒரு கண்டிஷன் பண்ணோம்ல, அது மட்டும் திருப்பி எக்ஸ்பிளைன் பண்றேங்க. இதுவா இப்ப சேஞ்ச் பண்ணோம்ல? சரி, என்னன்னா இப்போ ரிசல்ட் ஒரு வேல்யூ இருக்குது இல்லையா,
ரிசல்ட்டுங்கிற வேல்யூ நான் ஓகே பேசிக்காக நான் இங்கே என்ன பண்ணேன்னா ஃபர்ஸ்ட் நான் சைனை தனியாக கண்டுபிடிச்சி வச்சுருந்தேன். அது ப்ளஸ்ஸா மைனஸா அப்படிங்கிறத வச்சு நான் ஐ எம் ஐடென்டிஃபைங் தி சைன் செப்பரேட்லி. இப்போ அதுக்கப்புறமா வரக்கூடிய நம்பருக்கு ஐ எம் நாட் யூசிங் தட் சைன் எனிவேர் நான் எங்கேயுமே நான் யூஸ் பண்ணவே இல்லை. ஓகே, ஸோ ஐ எம் யூசிங் ஜஸ்ட் ரிசல்ட் வந்து ஒரு பாசிட்டிவ் நம்ம ஜீரோலேருந்து ஆரம்பிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல நான் பாசிட்டிவ்கான செக் பண்ணால் மட்டுமே போதும். பிகாஸ் மை நம்பர் இட் செல்ஃப் இஸ் நாட் லைக் நெகட்டிவ். அந்த அந்த இடத்துல உங்களுக்கு நெகட்டிவே வரப்போறதுக்கான பாசிபிள் ஐ மீன் சாத்தியக்கூறுகளே எதுவுமே கிடையாது. எ சினாரியோ வேர் இப்போ என்னுடைய ரிசல்ட் வந்து கிரேட்டர் தென் மேக்ஸிமம் வேல்யூ தாண்டி போகுது அப்படின்னாக்கா தென் அது வந்து நம்மளோட இன்டிஜருடைய மேக்ஸிமம் வேல்யூ. இப்போ நம்ம இன்ட்னு நினைக்கிறோம் இல்லையா, அதோட மேக்ஸிமம் வேல்யூ வந்து 2^31. அவ்வளோதான் அதெல்லாம் ஸ்டோர் பண்ணிக்க முடியும். அதுக்கு மேலே அதெல்லாம் ஸ்டோர் பண்ண முடியாது. ஸோ அந்த ரீஜனுக்கு மேலே போகுது அப்படிங்கிற மாதிரி நீ கண்டுபிடிக்கிற அப்படின்னாக்கா தென் யூ ஜஸ்ட் ரிட்டர்ன் தி மேக்ஸிமம் வேல்யூ ஆர் தி மினிமம் வேல்யூ. ஸோ அதான் இங்கே நடந்திருக்கு. இந்த இடத்துல நம்ம இங்க என்ன பண்றோம் அப்படின்னாக்கா, சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஹைலைட் பண்ணிக்கிறது மட்டும் பேசுவோம். ஸோ இன்ட்டோட மேக்ஸிமம் இப்போ ஹோவர் பண்ணிருக்கோம் இல்லையா, எனக்கு வந்து 2147483647 வருது. ஸோ டிவைட் பை 10 பண்ணனா அந்த கடைசிக்கு 7 மட்டும் போயிடும், 4 வரைக்கும் இருக்கும். சரியா? இப்போ என்னோட ரிசல்ட் வந்து இப்போ வரக்கூடிய இந்த ஐ மீன் 4 வரைக்கும் இருக்கக்கூடிய வேல்யூடைய பெருசா இருக்கு அப்படின்னாக்கா இதுக்கப்புறமா ஐ எம் ஜஸ்ட் அப்பண்டிங் ஒன்னோட நம்பர். சரியா? ஸோ இந்த நம்பரும் கண்டிப்பா இதோட பெருசா தான் இருக்க போகுது. இந்த ரிசல்ட்டே பெருசா இருக்குன்னா இதுக்கப்புறமா நான் ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா நம்பர் ஆட் பண்ணாலும் பெருசா தான் இருக்க போகுது. ஸோ ஐ எம் ஜஸ்ட் இக்னோரிங் தி திஸ் இஸ் லைக் ஒன் பாசிட்டிவ் சினாரியோ. லைக் நான் வந்து இந்த லூப்புக்குள்ள வர ஐ மீன் இந்த கண்டிஷனுக்குள்ள வராது. சப்போஸ் இது ஆகல லைக் தி ரிசல்ட் இஸ் ஆக்சுவலி ஈக்குவல் டு மை மேக்ஸிமம் வேல்யூ அண்ட் தென் லாஸ்ட் டிஜிட் இருக்குங்க இல்லையா, அதை இப்போ கண்டுபிடிச்சிருக்க டிஜிட் தட் டிஜிட் இஸ் கிரேட்டர் தென் மை இந்த என்னது 7ங்கிற வேல்யூ. இப்போ பர்சன்டேஜ் 10 போட்டிங்கனாக்கா லாஸ்ட் எலமெண்ட் மட்டும் உங்களுக்கு வெளியே வந்துடும். ஸோ விச் இஸ் லைக் மாடுலோ 10. ஸோ 7ங்கிறது வெளியே வந்துடும். 7ஓட பெருசா இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்றோம். இருந்துச்சுன்னா தென் தட் இஸ் ஆல்சோ லைக் இட்ஸ் கோயிங் டு பி லைக் எ பிகர் நம்பர். ஸோ அதனால நம்ம அவனையுமே வி ஹாவ் டு இக்னோர் இட். ஸோ அதனால தான் நம்ம அந்த இடத்துல திஸ் இஸ் லைக் பேசிக்கலி அவர் ஓவர்ஃப்ளோ கண்டிஷன். ஸோ இந்த இடத்துல நவ் ஐ எம் ஜஸ்ட் ஷுவர் லைக் இட் இஸ் ஓவர்ஃப்ளோ. ஓகே, எந்த இடத்துல ஓவர்ஃப்ளோன்னு எனக்கு தெரியாது, பாசிட்டிவ் சைட்லையா நெகட்டிவ் சைட்லையான்னு எனக்கு தெரியாது. ஸோ அதனால நான் என்ன பண்றேன்னா சைன் இஸ்குவல் டு 1 செக் பண்றேன். இது வந்து ட்ரூவா இருந்துச்சு அப்படின்னாக்கா தென் திஸ் பார்ட் இஸ் கோயிங் டு எக்ஸிக்யூட். இது ஃபால்ஸா இருந்துச்சுன்னா திஸ் பார்ட் இஸ் கோயிங் டு எக்ஸிக்யூட். இங்க திருப்பி நீங்க ஒரு இஃப் கண்டிஷன் கூட எழுதிக்கலாம். நான் கொஞ்சம் அழகா எழுதணுங்கிறதுக்காண்டி இந்த கண்டிஷனல் எக்ஸ்பிரஷன்ஸ் சொல்லுவாங்க, கொஸ்டின் மார்க் அண்ட் அந்த கோலன் போட்டு அதை நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ திஸ் இஸ் தி வே. பிரவீனா புரிஞ்சுட்டுங்களா? இல்ல உங்களுக்கு புரியல, மேபி நீங்க ட்ரை அவுட் பண்ணுங்க, திருப்பி நீங்க அதை இதே கூட அப்படியே நீங்க எக்ஸைட் பண்ணுங்க, தென் வி வில் see. ஓகே, வேற யாருக்காச்சும் நீங்க எதிர் கேள்விகள்? ஓகே, தென் வேற எந்த கேள்வி முடியல, மேபி வி கேன் க்ளோஸ் ஃபார் டுடே. ஸோ நாளைக்கு வேற ஏதாவது ப்ராப்ளம்ல பார்க்கலாம். ஐ வில் ஜஸ்ட் இம்ப்ளிமெண்ட் திஸ் ஒன் இன் பைத்தன் அண்ட் ஆல்சோ வில் புஷ் இட். ஸோ நீங்க அங்க GitHub ரெப்போல இருந்து யூ கேன் ஜஸ்ட் ரெஃபர் திஸ். ஸோ யா, தென் தேங்க்ஸ் ஆல், பை. நாளைக்கு அடுத்த ஏதாச்சும் ஒரு மீடியம் சம் எடுத்து வி கேன் சால்வ் இட். பை, டேக் கேர். எஸ் சொல்லுங்க யாரோ. இல்ல ப்ரோ, தெரியாம வந்துருச்சு. ஓகே ஓகே, தேங்க்ஸ், டாடா, பை, டேக் கேர், ஹேவ் எ நைஸ் டே. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு சந்திப்போம். பை ஆல். சொல்லுங்க ஸ்ருதிகா.